ஓம் சாந்தி. 24 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். ஆத்மாக்களின் அன்பு என்ன செய்கிறது? மேலும் பரமாத்மாவின் அன்பு என்ன செய்கிறது? பரமாத்மாவுடைய அன்பு எங்கு சென்று பரமாத்மாவின் பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, பரமாத்மாவுடைய அன்பு எங்கே கொண்டு செல்கிறது என்றால், தன்னுடைய ஸ்வீட் ஹோம், ஸ்வீட் ராஜ்யம், இனிமையான வீடு மற்றும் இனிமையான ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆத்மாக்களின் அன்பு ராஜ்ய பாக்கியத்தை இழக்க வைக்கிறது. மேலும் பரமாத்மாவுடைய அன்பு ராஜ்ய பாக்கியத்தை அடைய வைக்கிறது. அடுத்த கேள்வி 2வது, யாருக்கு மனதில் ஒரு பொழுதும் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு வரக்கூடாது? மனதில் ஒரு பொழுதும் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு வரக்கூடாது? ஒரு பொழுதும் மனதில் நான் நோயுற்று இருக்கிறேன், நான் நோயாளி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நோயினுடைய எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா? உங்களுடைய மனசில் கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி எண்ணம் குழந்தைகளுக்குள்ளார ஒரு பொழுதும் வரக்கூடாது. அடுத்தது 3வது கேள்வி, மருந்தை எப்படி அருந்த வேண்டும்? கலியுகத்தினுடைய பழங்கள். பாபா சொல்றாரு, மருந்தை உடல் நலத்துக்காக, அதாவது உங்களுடைய உடலை நல்லா நடத்துவதற்காக அல்லது சக்தியை நிரப்பிக்கொள்வதற்காக இந்த நினைவில் இருந்து நீங்கள் மருந்து மாத்திரையை அருந்தினீர்கள் என்றால் அந்த மருந்து நோயை நினைவூட்டாது. மருந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது நோயினுடைய நினைவு தான் வரும். ஆகையால பாபா என்ன சொல்றாரு, மருந்து எப்போ நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இப்போ எப்படி சாப்பிடணுன்றார் பாபா. மருந்தை சாப்பிட்றேன், இந்த மாத்திரையை சாப்பிட்றேன்னா இந்த உடலை நடத்துவதற்காக தான், சக்தியை நிரப்புவதற்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மருந்து நோய் நினைவு ஓட்டாது. அப்படி சாப்பிடும்போது மருந்தினுடைய நினைவு வராது, நோயினுடைய நினைவு உங்களுக்கு வராது. அந்த மருந்து 2-3 நாட்களில் சரியாகிவிடும் என்ற குஷியை கொடுக்கும். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மருந்து கூட என்ன பண்ணுண்டார் பாபா, 2 நாள் அல்லது 3 நாளில் சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த ஒரு குஷியை கொண்டு வரும், உங்களுக்கு குஷி கொடுக்குன்றார் பாபா. அதனால் ஏன் சாப்பிட்ணும், எதுக்கு சாப்பிட்ணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டுலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த சரீரம் நல்லா இருந்தால் தான் நான் யோகா பண்ண முடியும், சேவை செய்ய முடியும், இந்த உடலை நடத்தணும் இல்லையா அப்படின்னு சக்தியை நிரப்பத்துக்காக தான் இந்த கலியுகத்தினுடைய பழங்களை நான் சாப்பிட்டுருக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சாப்பிடுங்கன்ற. அதுவும் போய் சாப்பிட்ட உடனே சரியாயிடும், 2 நாளில் 3 நாளில் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடணும். அப்போ குஷி தானாக வரும். அடுத்த கேள்வி என்ன, எது சேவை அல்ல? எந்த சேவை தன்னை அல்லது மற்றவர்களை தொந்தரவு செய்கிறதோ அது சேவை அல்ல, அது சுயநலமாகும். அடுத்த கேள்வி, வைர விழாவிற்காக எடுக்கப்பட்ட உறுதிமொழி எப்பொழுது நிறைவேறும்? சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகி மற்றும் அனைவரின் சம்பந்தத்தில் அன்பானவராகி சேவை செய்யுங்கள். சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகி மற்றும் அனைவருடைய சம்பந்தத்தில் அன்பானவர்களாகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது வைர விழாவில் வைரமாகி வைர விழாவை கொண்டாடுவோம் என்ற எண்ணம் நிறைவேறும். அடுத்த கேள்வி 6வது கேள்வி, மாயாவிற்கு உங்களுடைய எண்ண கைவரிசையை காட்ட வேண்டும். மாயாவிற்கு உங்களுடைய எண்ண கைவரிசையை காட்ட வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும். முதல்ல உறுதிமொழி எடுக்க சொன்னார் இல்லையா பாபா, உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வைர விழாவில் நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கின்றோம் என்று மாயாவிற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க,
கைவரிசையை காட்டுங்கள், ஏனென்றால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், குறைந்தவர்கள் அல்ல. 7வது கேள்வி, எப்போது பாப்தாதாவின் உதவியை பெற முடியும்? பாப்தாதாவுடைய உதவியை எப்போது பெற முடியும்? ஈஸ்வரிய சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள்தான் பாப்தாதாவின் உதவியை பெற முடியும். பாப்தாதனுடைய ஒரு வாய்ப்பு. 8வது கேள்வி, எப்போது உலகத்தில் ஸ்தூல அலைச்சல் ஏற்படுகிறதோ அப்போது நியூஸ் பேப்பரில் என்ன போடப்படும் என்று பாப்தாதா கூறுகிறார்? எப்பொழுது உலகத்தில் ஸ்தூல அலைச்சல் ஏற்படுகிறதோ அப்பொழுது நியூஸ் பேப்பரில் என்ன போடப்படும் என்று பாப்தாதா கூறுகிறார்? பாபா சொல்றாரு, உங்களிடம் பத்திரிகை நிருபர்கள் வருவார்கள், அவர்கள் தானாகவே போடுவார்கள். பிரம்ம குமாரிகள் எப்படியாப்பட்டவங்களா? ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்திலேயே அவங்க தான் செல்வந்தர்கள் என்று நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, டிவிலையும் காட்டுவாங்க. ஏனென்றால் என்ன நடந்தாலும் உங்களுடைய முகம் ஜொலித்து கொண்டிருக்கும். சாப்பிடுவதற்கு சப்பாத்தி கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய முகம் ஜொலித்து கொண்டு இருக்கும் கடைசி நேரத்தில். அடுத்தது 9வது கேள்வி, எப்படி இருக்க முடியும் என்று பாப்தாதா கேட்கிறார்? இருக்க முடியும், யாராவது திட்டிக் கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய முகத்தில் துக்கத்தின் அலை வரக்கூடாது. மன மகிழ்வுடன் இருக்க வேண்டும். திட்டக்கூடியவர்களே கலைத்து போய்விட வேண்டும். அப்படி இருக்க முடியுமா என்று பாப்தாதா கேட்கிறார். திட்டங்களே டயர்டாயினும். அடுத்து 10வது கேள்வி, எப்படிப்பட்ட பலூன் ஆகாதீர்கள் என்று பாப்தாதா கூறுகிறார்? இவ்வளவு பொறுத்து கொண்டேன் அல்லவா, 1 மணி நேரம் பொறுத்து கொண்டேன், பிறகு பலூனில் இருந்து காற்று வெளியேறிவிட்டது. அப்படி பலூனாக ஆகாதீர்கள், அப்படிப்பட்ட ஒரு பலூனாக ஆகக்கூடாது. இவ்வளோ நேரம் அவங்க திட்டும்போது 1 மணி நேரம் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் 1 செகண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டுட்டேன். அப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பலூனாக ஆகக்கூடாது. ஏன்னா அப்படி பறந்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. அதனால தான் பாபா என்ன சொல்ல, திட்டும்போது கூட உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும்ட்டார் பாபா. பயிற்சி செய்யணும். அதெல்லாம் ஞான சிந்தனைகள் ஓடிட்டே இருந்தாதான் அதை போல வரும், இல்லைன்னா வராது. அபிமானம், தேகாபிமானம் வந்துட்டா வராது. 11வது கேள்வி, இன்றைய பாடம் என்னவாக இருந்தது? பாடம் சப்ஜெக்ட், பாட்டு சொல்லல பாபா. இன்றைய பாடம், இன்றைய சப்ஜெக்ட் என்னவாக இருந்தது? கடைசியாக சொன்னார்லே பாபா, சதா மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி நிறைந்திருப்பது என்பதுதான் இன்றைய பாடமாகும். fill in the blanks. சங்கம யுகத்தில் ஒரு ஜென்மத்தில் மட்டும்தான் டேஷ் கிடைத்திருக்கிறது. எல்லாரும் பாஸ். பரமாத்மாவின் அன்பு கிடைத்திருக்கிறது. அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டவர்கள் என்றால் டேஷ் ஆகி விடுவீர்கள். அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்றால் ஜீவன் முக்தராக ஆகிவிடுவீர்கள். 3வது, டேஷை வெற்றி அடையாமல் டேஷை வென்றவர் ஆக எப்படி ஆகுவீர்கள்? மாயாவை வெற்றி அடையாமல் உலகத்தை வென்றவராக எப்படி ஆகுவீர்கள்? 4வது, சங்கம யுகம் டேஷுக்கு விடை கொடுக்கக்கூடிய யுகம். சங்கம யுகம் தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய யுகம். 5வது, இன்று பாப்தாதா டேஷுக்கு பழமொழி கூறியிருக்கிறார். இன்று பாப்தாதா பூனைக்கு கொண்டாட்டம், எலிக்கு திண்டாட்டம் என்ற பழமொழி கூறியிருக்கிறார். அடுத்தது லாஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா? தேவதைகளின் கஜானாவில் இல்லை என்ற பொருள் எதுவும் இல்லை என்பது இந்த நேரத்தில் மகிமையாகும்.
பிராமணர் பாபா சொல்ற தேவதையுடைய கஜானாவில் இல்லை என்ற பொருள் எதுவும் இல்லை என்பது இந்த நேரத்தின் மகிமையாகும். ஆன்சர் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து பிராமணர்கள். அப்போ பிராமணருடைய கஜானாவில் தான் எல்லாமே நிரம்பியிருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.